அதுதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. எனக்கு பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், மனம் வேண்டாம், பணம் வேண்டாம், பதவியும் வேண்டாம். நான் விரும்புவது அப்போ எனக்கு இந்த துலுக்க நாச்சியார் பற்றி தெரியல. அப்புறம் தான் நான் அன்றைக்கு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு டெல்லி சுல்தனேட்ஸ் ஸ்ரீரங்கத்துக்கு வருவாங்க. இந்த பெருமாளை தூக்கிட்டு போகணுன்ட்டு வருவாங்க. ஏன்னா அங்கே பெருமாள் கிட்ட ஸ்வர்ணம் நிறைய இருக்கும். ஆனால் வரும்போது மக்களாக தடுப்பாங்க. எத்தனை மக்கள் வந்தாலும் அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அவங்க எடுத்துகிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. இப்படி எடுத்துட்டும் போயிடுவாங்க. எப்படியும் அந்த பெருமாளை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த டெல்லி சுல்தானுடைய மகளுக்கு பேர் சுல்தானின்னு பேர். அவங்களுக்கு இந்த பெருமாளை ரொம்ப பிடிச்சி போயிடும். அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் இவங்களை ரொம்ப பிடிச்சிடும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நம்பி ஒரு பெரிய கணபதி உபாசக். நான் வெளியும் விநாயகர் கூட பேசிகிட்டு இருப்பேன். அதனால் இவருக்கெல்லாம் சதா விநாயகர் தானே, விநாயகர்கிட்டே கேட்குறேன், நான் என்ன செய்ய, நீ தான் எனக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் சொல்வார், நீ கேட்கக்கூடிய அந்த தேவார பதிகங்கள் தில்லை சிதம்பர கோயிலில் இருக்கக்கூடிய மேற்கு பரனில் இருக்கு. 49,000 பாடல்கள் அப்பர் சுவாமிகள் இயற்றியது, 37,000 பாடல்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் இயற்றியது, 16,000 பாடல்கள் திருஞான சம்பந்தர் இயற்றியது. ஆனால் இந்த கரையான் அடித்ததெல்லாம் போக நம்மளுக்கு கிடைச்ச வெறும் 8,000 பாடல்கள் தான். அந்த 3 அறிவு படித்த அந்த கரையானுக்கு கொடுத்து வச்ச அந்த பாக்கியம் இந்த 6 அறிவு படித்த மனுஷ ஜென்மத்துக்கு கிடைக்கிறேன். அந்த கரையானுக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் இந்த தேவார தமிழ் ருசிக்கு நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் எப்படியோ ராஜராஜ சோழன் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு மீட்டெடுத்து கொடுத்த இந்த தேவார பதிகங்களை தினமும் தினமும் சொல்ல முடியாட்டியும் அட்லீஸ்ட் கேட்டு அடுத்த சந்ததிகளுக்காக எடுத்துட்டு போவேன். சரி, வேற என்னெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் டிவைன் டிவோஷனலாக தாண்டி ஸ்ரீநிதிக்கு வேற என்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும், வேற என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் பிடிக்கும்? எனக்கு இந்த மித்தாலஜி தான் மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மித்தாலஜியில் குவிஸிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போக நிறைய இடங்கள், இந்த பழைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ராஜராஜ சோழனோடது, அதுக்கப்புறம் எப்படி இந்த ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் வந்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய துலுக்க நாச்சியார் யார், அந்த மாதிரி அதோட ஹிஸ்ட்ரி, அந்த டெல்லி சுல்தனேட்ஸில் யாரோட பொண்ணு அங்கே போனாங்க, யாருனால அந்த அவங்களுக்கு பேர் துலுக்க நாச்சியார் அப்படின்னு பேர், அதுக்கப்புறம் இந்த கோயில் யார் கட்டினாங்க, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லுங்களேன். நீங்கள் படித்ததுலேயே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி பரவாயில்ல சூப்பராக இருக்கே இது அப்படின்னு உங்களை ஆச்சரியப்பட வச்ச மாதிரி தான் ஒரு ஸ்டோரி, இல்லை இந்த பேர் காரணம் இப்போ சொன்னீங்கல்ல. அப்போ எனக்கு இந்த துலுக்க நாச்சியார் பற்றி தெரியல. அப்புறம் தான் நான் அன்னைக்கு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு டெல்லி சுல்தனேட்ஸ் ஸ்ரீரங்கத்துக்கு வருவாங்க. அங்கே ஸ்ரீரங்கத்துக்கு படையெடுத்து வருவாங்க. இந்த பெருமாளை தூக்கிட்டு போகணுன்ட்டு வருவாங்க. ஏன்னா அங்கே பெருமாள் கிட்ட ஸ்வர்ணம் நிறைய இருக்கும். அதனால் அந்த தூக்கிட்டு போகிறதுக்கு வருவாங்க. ஆனால் வரும்போது மக்களாக தடுப்பாங்க. எத்தனை மக்கள் வந்தாலும் அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அவங்க எடுத்துகிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. இப்படி எடுத்துட்டும் போயிடுவாங்க. எப்படியும் அந்த பெருமாளை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த டெல்லி சுல்தானுடைய மகளுக்கு பேர் சுல்தானின்னு பேர். அவங்களுக்கு இந்த பெருமாளை ரொம்ப பிடிச்சி போயிடும். அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் இவங்களை ரொம்ப பிடிச்சிரும். அதனால எப்போவுமே இந்த பெருமாளை கூடயே வச்சு தான் படுப்பாங்க. அதனால் இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வருவாங்க. டெல்லி சுல்தானோட இதுக்கு இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணி அந்த பொம்மையை எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போகணும், அந்த சிலையை எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த சுல்தானி தூங்கும்போது அவங்க அப்பா அந்த சிலையை எடுத்து கொடுத்துருவாரு. அதை பார்த்து இவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அதனால் இவங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுவாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு பார்த்தா இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, திருப்பி சுல்தான் இந்த இதை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்றக்காக இது ஒரு தனியான ஒரு இதில் யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இதுக்குள்ளார வச்சு அடைச்சி வச்சுருவாங்க. இவங்களும் அது எங்கே இருக்கும்னு அங்கேயே அவங்களோட உயிரை விட்டுருவாங்க. அதனால் அவங்களுக்கு பேரே பிபி தாயார் அப்படின்னு பேர், துலுக்க நாச்சியார் அப்படின்னு. சூப்பராக இருக்கே இந்த ஸ்டோரி. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு படிக்க பிடிக்குமா? படிக்கவும் பிடிக்கும், கேட்கவும் பிடிக்கும். சரி, ஓகே. இந்த ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு புது ஸ்டோரி ஏதாவது இருக்கா? என்னென்னா ராஜராஜ சோழனுடைய ஸ்டோரி.
ராஜராஜ சோழன் தான் நமக்கு இந்த தேவார பதிகங்களை மீட்டெடுத்து கொடுத்தது. அதாவது ராஜராஜ சோழன் ஒரு சிறந்த சிவபக்தர். ஒரு சமயம் என்ன ஆகும்னா, ராஜராஜ சோழனுடைய தமக்கை, அதாவது அக்கா குந்தவை பிராட்டி அப்படின்னு பேர், குந்தவை, அவங்க வந்து இந்த ராஜராஜ சோழனுடைய முக்கிய ஆலோசகர். ஒரு சமயம் இந்த குந்தவை பிராட்டி ஒரு பெரிய சிவபக்திங்கிறனால சிவபெருமான ஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அப்பர் சுவாமிகளுடைய பாடல், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே, மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லி பாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ராஜராஜ சோழன் வருவார். இவ்வளோ அழகாக பாடியிருக்கியே, என்ன பாடல் இது, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு விரும்புகிறேன், ஒரு ப்ரெசன்ட் கொடுக்கணும்னு விரும்புகிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேள் அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவங்க சொல்வாங்க, எனக்கு பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், மனம் வேண்டாம், பணம் வேண்டாம், பதவியும் வேண்டாம், நான் விரும்புவது தேவர்கள் போற்றிய தெய்வமொழியாம், தெய்வமே போற்றிய திவ்யமொழியாம், திருவள்ளுவர் போற்றிய திருமொழியாம், இனிமை தமிழாம், நம் அன்னை தமிழால் இயற்றப்பட்ட தேவாரம் என்னும் தேனமுது இசையமுது பாடல்கள் தான் எனக்கு வேணும். இதெல்லாம் எனக்கு நீ மீட் எடுத்து கொடுப்பாயா? எனக்கு தெரிஞ்சது ஒரு கடக அளவு பாடல் தான் இருக்கும், ஆனால் பாடல்கள் இருப்பது கடலவுல அத்தனை பாடல்கள் இருக்கு. நீ எனக்கு இந்த பாடல்களை மீட் எடுத்து கொடுக்கணும். சரி, நீ விரும்பும் அந்த சிவன் மேல் இயற்றப்பட்ட தேவார பதிகங்களை நான் நாடி ஓடி தேடி வாடியும் நான் உனக்கு கொண்டு வருவேன் அப்படின்ட்டு. இப்போ இவங்க கிட்ட வாக்கு கொடுத்தோடனே தான் அப்புறம் தான் அவர் யோசிப்பார், இந்த மாதிரி நம்ம பாட்டுக்கு அக்கா கிட்ட வாக்கு கொடுத்துட்டோம், ஆனால் நம்மளுக்கு தெரியாதே தேவார பதிகங்கள் இங்கே இருக்குன்னு. அப்பந்தான் அவருக்கு ஞாபகம் வரும், நம்பியாண்டான் நம்பி. இந்த நம்பியாண்டான் நம்பி வந்து கடலூர் மாவட்டத்தில் திருநாரையூர் அப்படின்னு ஒரு இடம். அங்கே பொல்லா பிள்ளையார் அப்படின்னு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில் இந்த பொல்லா பிள்ளையார் கோயிலும் ஒன்று. அந்த பொல்லா பிள்ளையார் கோயிலில் பிள்ளையாருக்கு பூஜை கைங்கரியம் பண்ணக்கூடியவர் தான் இந்த நம்பியாண்டான் நம்பி. ஒரு சமயம் இந்த ராஜராஜ சோழன் போவார் இந்த நம்பியாண்டான் நம்பியை சந்திக்க. அப்படி போகும்போது இந்த நம்பியாண்டான் நம்பி உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கூப்பிடுவார், நம்பியாண்டான் நம்பி அப்படின்னு கூப்பிடுவார். உடனே நம்பியாண்டான் நம்பி ஓடோடி வந்து பார்ப்பாரு. ராஜராஜ சோழன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவர் சொல்வார், ஆணையிடுங்கள் மன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது, நான் உன்னை நம்பி தான் வந்திருக்கேன், நீ எனக்கு ஒரு சகாயம் செய்யணும் அப்படின்னு சொல்வார். நானே பிள்ளையாருக்கு பூஜை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழை, நான் என்ன சகாயம் செய்ய முடியும்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார், அதெல்லாம் இல்லை, நீ எனக்கு ஒரு சகாயம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றார். என்ன சகாயம் அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய அக்காவாகிய குந்தவை பிராட்டி தேவாரம் அப்படின்னு ஒரு பாடல்கள் இருக்கிறதா சொன்னால், அதிமதுர தமிழால் இயற்றப்பட்ட அந்த பாடல்கள் அவகிட்ட ஒரு 10-12 பாடல்கள் இருக்கு, நீ எனக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த பாடல்களையும் மீட்டெடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்வார். சரி, நான் உங்களுக்கு மீட்டெடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். அப்புறம் தான் அவர் யோசிப்பார், நம்மளுக்கும் உதவி பண்ண ஆள் இல்லை, நம்பியாண்டான் நம்பி யோசிப்பார், இப்போ நம்ம என்ன செய்ய, ஏன்னா அவருக்கும் தெரியாத தேவார பதிகங்கள் எங்கே இருக்கேன்னு. அப்போதான் இந்த நம்பியாண்டான் நம்பியை பற்றி பேசும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நம்பியாண்டான் நம்பி ஒரு பெரிய கணபதி உபாசகர், நினைவிலையும் விநாயகர் கூட பேசிகிட்டு இருப்பார். அதனால் இவருக்கெல்லாம் சதா விநாயகர் தானே, விநாயகர்கிட்டே கேட்குறார், நான் என்ன செய்ய, நீ தான் எனக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் சொல்வார், நீ கேட்கக்கூடிய அந்த தேவார பதிகங்கள் தில்லை சிதம்பர கோயிலில் இருக்கக்கூடிய மேற்கு பரனில் இருக்கு, நீ அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு இவரும் போய் ராஜராஜ சோழன்கிட்ட அவர் ரொம்ப சந்தோஷமாக போய் சொல்லுவார். சரின்னு ராஜராஜ சோழன் எல்லா படையோட, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, காலாட்படைன்னு சிவனடியார்கள் படையோட தில்லை சிதம்பர கோயிலுக்கு வருவாங்க. ராஜராஜ சோழன் பல்லக்கில் ஜடக் 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 ஜடக்குன்னு பல்லத்தில் வரார். பல்லக்கு தில்லை சிதம்பர கோயில் வந்ததுமே முத்துஸ்தரங்கள்லாம் வர்ச்சஸ்தரில் பொருள அந்த பல்லக்கிலேருந்து ஜல்லுன்னு கொதிச்சு உள்ளே வரார். வந்து பார்த்தா அங்கே இருக்க தீட்சிதர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே விளக்கப்படி தேவாரத்தை எடுக்கணும்னா தேவாரத்தை இயற்றிய மூவர் வரணும், அதாவது அப்பர், சுந்தர், திருஞான சம்பந்தர், இவங்க 3 பேரும் வந்தாதான் தேவார பதிகங்களை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவங்க 3 பேர்த்தையும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அப்பர் சுவாமிகள் 6ஆம் நூற்றாண்டு, திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு, சுந்தரர் 10ஆம் நூற்றாண்டு, ஒவ்வொருத்தவங்களும் வேறு காலகட்டம்ன்றனால கொண்டு வர முடியாது. அதனால் பார்த்தார் ராஜராஜ சோழன், இவங்க 3 பேர்த்தோடைய திருமேனி சிலையை கொண்டு வந்து வைக்கிறார். இன்னி வரைக்கும் தில்லை சிதம்பர கோயிலில் இவங்க 3 பேர்த்தோட திருமேனி சிலை இருக்கும். அது ராஜராஜ சோழன் வச்ச சிலை.
அந்த இதை வந்து சிலைன்னு சொல்லிட்டாங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய நடராஜரும் சிலை. அதனால் சரின்னு தீட்சிதர்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நான் பரணை திறக்கலாம். எல்லாரும் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. பாடல்கள் இருக்கா, பாடல்கள் இல்லையா, எத்தனை பாடல்கள் இருக்குன்னு ஒரே ஆவலாக இருக்கும்போது பரணை திறந்தா லட்சக்கணக்கான பாடல்கள் இருந்ததாம். ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியாது, கரையான் அரிச்செடுத்து 1,02,000 பாடல்களில் 49,000 பாடல்கள் அப்பர் சுவாமிகள் இயற்றியது, 37,000 பாடல்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் இயற்றியது, 16,000 பாடல்கள் திருஞான சம்பந்தர் இயற்றியது. ஆனால் இந்த கரையான் அரிச்சதெல்லாம் போக நம்மளுக்கு கிடைச்ச வெறும் 8,000 பாடல்கள் தான். அந்த 3 அறிவு படித்த அந்த கரையானுக்கு கொடுத்து வச்ச அந்த பாக்கியம் இந்த 6 அறிவு படித்த மனுஷ ஜென்மத்துக்கு கிடைக்கல. அந்த கரையானுக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் இந்த தேவார தமிழ் ருசிக்கு நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் எப்படியோ ராஜராஜ சோழன் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு மீட்டெடுத்து கொடுத்த இந்த தேவார பதிகங்களை தினமும் தினமும் சொல்ல முடியாட்டியும் அட்லீஸ்ட் கேட்டு அடுத்த சந்ததிகளுக்காவது எடுத்துகிட்டு போவோம். சூப்பர், பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஸ்டோரி. ஆக்சுவலி நிறைய பேருக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன்ல, இவ்வளோ டீட்டெயில்டாக பேசிக்காக தெரியும், இவ்வளோ டீட்டெயில்டாக தெரியும். உங்களுக்கு எப்போயிலேருந்து வந்து இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமாக தேவாரத்தை பற்றியாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி கடவுள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், சொற்பொழிவாக இருக்கட்டும், எப்போயிலேருந்து உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாச்சு, நிறைய தெரிஞ்சுக்கணும், டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு? இந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரெகுலராக வர வர நம்ம இதில் இந்த மாதிரி ஆட் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு திடீர்னு ஒரு யோசனை வரும். அப்படி வரும்போது இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேனு அப்போ தான் டீட்டெயிலாக பார்ப்பேன். அதனால கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ எல்லாருமே நினைப்பாங்கல்ல, ஆழ்வார் ஸ்ரீநிதிக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா தமிழ் நீங்கள் அவ்வளோ அழகாக பேசுகிறீங்க. தமிழை தாண்டி வேறு என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், வேறு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நீங்கள் படிக்கிறது உண்டு? எல்லா சப்ஜெக்ட்டுமே பிடிக்கும். ஆனால் எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பழங்காலத்தோடது, இந்த ரொம்ப ஏன்ஷியன்ட் டைமோடதெல்லாம் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்கூல்லலாம் உங்களை கேட்பாங்களே, எங்களுக்காக ஏதாவது சொற்பொழிவு வந்து பேசி காட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் டீச்சர்ஸ்லாம் கேட்பாங்களா, பேசி காட்டுன்னு கேட்பாங்களா? இந்த ஜென்ரல் அசம்பிளியில் ரெகுலராக கேட்பாங்க. டெய்லியும் கேட்பாங்களா? அப்பப்போ ஏதாச்சும் கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து பேசி காட்டுறியா அப்படின்ட்டு கேட்பாங்க. சரி, உங்களை எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க வந்து? ஏன்னா ஒரு நம்ம வெளியே வந்து ஒரு ஃபேமில் இருக்கோம் அப்படின்றப்போ எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஆசை இருக்கும். வெளியே சொல்லிப்பாங்க, இந்த பொண்ணு என் கிளாஸ் தான்ப்பா, அந்த மாதிரி வந்து கெத்தாலாம் சொல்லிப்பாங்கல்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி சொல்லுவாங்களா? என் ஃப்ரெண்டு தான் அவள் அப்படிலாம் சொல்லுவாங்களா? நான் இது வரைக்கும் என் ஃப்ரெண்டு யாருமே சொல்லி பார்த்தேன். சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. வெளியே சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஸ்கூல்லலாம் வந்து இப்போ ஏதாச்சும் உங்களோட ஒரு நல்லா வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு, இல்லை வந்து உங்களோட பேட்டி ஏதாவது பார்த்துருக்கலாம், பார்த்து அப்போ வந்து உங்களை கேட்பாங்களா? லாஸ்ட் டைம் கலாட்டாவோட அந்த இன்டர்வியூ கூட நிறைய பேர் கேட்டாங்க, நீ இன்னி டெடி பேர்லாம் வச்சு விளையாடுவேன்னு கேட்டிருக்காங்களா? சரி, எல்லாரும் உங்களை எப்படி பார்க்குறாங்க? வெளியே பார்க்குறப்போ வந்து ஒரு சராசரி ஒரு பெண் குழந்தை அப்படி பார்க்குறாங்களா, இல்லை வந்து ரொம்ப டிவோஷனலாக அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எப்படி பார்க்குறாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க பீப்புள்? ஸ்கூலில் நான் ரொம்ப நார்மலாக தான் இருப்பேன். இப்போ இருக்க மாதிரி அந்த இதெல்லாம் இருக்காது. ஆனால் நான் நார்மலாக பேசுவேன், வைப்பேன், அந்த மாதிரி தான் இருப்பேனே தவிர இந்த ஸ்கூலில் பார்க்கும்போது நான் அவ்வளோ டிவைனாக இருக்க மாதிரியே தெரியாதா? ஓகே. ஸோ உங்கள் ரொட்டீன் எப்படி இருக்கும்? இப்போ காலையில் எழுந்துக்கிறீங்க, எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஸ்ரீநிதியோட ரொட்டீன் என்னவாக இருக்கும்? காலையில் எழுந்ததுலேருந்து என்ன பண்ணுவீங்க? 5:45 இல்லாட்டி 6 o'clock அந்த ஒரு 15 minutes அம்மா எழுப்புவாங்க. ஒரு 6 o'clock கரெக்டாக எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு கரெக்டாக ஒரு 4 o'clock 4:30 வருவேன். போயிட்டு ஷட்டில் கிளாஸ் போயிட்டு கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்து படிப்பேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நைட் ஒரு 9:30 அந்த மாதிரி உட்காந்து ஒரு 10 o'clock 10:30 வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். ஓகே. இப்போ வந்து எப்படி ஸ்கூல் ஸ்டடீஸையும் இந்த வந்து சொற்பொழிவையும் வந்து எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எப்படி அதை மேனேஜ் பண்ண முடியுது உங்களால்? அது கொஞ்சம் அதை அப்படியே பழகிடுச்சு. ஸ்டார்டிங்லேருந்து பண்ணி கொஞ்சம் பழகிடுச்சு. அது போக எங்கள் ஸ்கூலும் ரொம்ப எங்களுக்கு இந்த மாதிரி டேலண்ட்லாம் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதனால் எங்கள் ஸ்கூல் சொன்னாங்க, பரவாயில்ல நீங்கள் வந்து லீவ் போடுறேன்னா எங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, அந்த போர்ஷன்ஸ் என்னெல்லாம் எடுத்தாங்களோ நாங்கள் சொல்லிடுறோம், அதனால் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும், எக்ஸாமே இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் உங்களுக்கு வேணால் தனியாக ரீடெஸ்ட் வைக்கிறோம். மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium, commercial and residential plots. Holidays nale adu namma GT Holidays da.
GT Holidays, South India's #1 travel brand.